ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சௌமிஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொள்ளை வச்சு ஒரு 3 டிஷ் பார்க்க போகிறோம். கொள்ளு பொரியல், கொள்ளு துவையல், கொள்ளு ரசம் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எப்பப்போ நான் வீடியோ போடுறேன்னா அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இது சளிக்கு ஒரு சூப்பரான நிவாரணம்னே சொல்லலாம். ஸோ சளி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொள்ளு பருப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சளியை சீக்கிரத்தில் க்யூர் பண்ணி கொடுக்கும். ஓகே, இந்த 3 ஐட்டம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கலாம். கொள்ளு எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணி அலசி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து வேக வச்சிடலாம் குக்கரில் வச்சு. இதோட ரசத்துக்கு கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். புளியை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும். ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம். இது கொள்ளு துவையல் நம்ம செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திடலாம். கடாய் சூடாகட்டும். எண்ணெய் சேர்த்திடலாம். இதோட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்திடலாம். கொஞ்சமாக பூண்டு சேர்த்திடலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி எப்பயும் கம்மியாகவே சேர்த்திக்கோங்க. ஏன்னா இல்லை அப்படின்னா ரொம்ப புளிச்ச மாதிரி ஆயிடும். இது புளிச்ச மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக சேர்த்திக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்து உப்பு போட்டு நல்லா வணக்கிடுங்க. இதோட 5 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். வணக்கிட்டு கொஞ்சமாக கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அதோடு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். தக்காளி உள்ளே நல்லா வேகிற அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு வணக்கிக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் வச்சுடுங்க. இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. இதில் தேவையான அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் நல்ல சளி, அதனால் நான் மிளகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்குறேன். ப்ளஸ் அதோட சீரகம் சேர்த்துடலாம். இதோட 2 சின்ன சைஸ் பச்சை மிளகா, 2 வரமிளகா சேர்த்திடலாம். கொஞ்சமாக ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்திடலாம். ப்ளஸ் கறி லீஃப், மல்லித்தலை எல்லாம் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பாத்திரம் வச்சிடலாம். அதில் எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு கடுகு சேர்த்திடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம இப்போ ரசத்துக்கு அரைச்சிட்டு வந்த இதை சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாம். நல்லா வணக்கிடுங்க. நல்லா வணங்கிடுச்சு. இதோட புளி ஊற வச்சோம் இல்லையா, அதோட கொள்ளு வேக வச்சதில் கொஞ்சமாக தண்ணியும் அந்த 2 தக்காளியும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். கொள்ளோடு வேக போட்டால் தக்காளியும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். ஓகே, இது ஊற்றி ரசம் கொதிக்கிற வரைக்கும் விட்டுடலாம். ரசம் நல்லா முறை கொதிச்சு ரசம் ரெடி ஆகிடுச்சு. சைட்லலாம் நல்லா முறை கட்ட ஆரம்பிச்சு. கொள்ளு பொரியல் செஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு வானலி எடுத்து சூடாக்கிக்கலாம். வானலி காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் சூடாகுது. எண்ணெய் சூடானதும் கடுகு. ஓகே, இதோட கருவேப்பிலை 2 வரமிளகாய் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்திடலாம். எல்லாம் நல்லா பொரியட்டும்.
சூடானதும் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்ததை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வணங்கினதும் கொள்ளு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திடலாம். கொள்ளு பருப்பை சேர்த்தி நல்லா வணக்கி விட்ருங்க. தண்ணி கொஞ்சமாக இருக்கும், அந்த கொள்ளு தண்ணி எப்படியாவது கொஞ்சமாவது இருக்கும், வேக வச்ச தண்ணி. அதெல்லாம் நல்லா சுத்தமாக வந்துட்டு இஞ்சிற அளவுக்கு நீங்கள் நல்லா வணக்கி விட்ருங்க. கொஞ்சம் நேரம் சிம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வணக்கிடுங்க. வணக்கியாச்சு. இன்னொருக்கு தண்ணி, ஸோ இது நல்லா ஃபுல்லாகவே வந்துட்டு சுண்டுற அளவுக்கு நல்லா வணக்கிடுங்க. இதோட துருவிய தேங்காய் கொஞ்சம் சேர்த்திடலாம். தேங்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒன்றா வணக்கி விட்ருங்க. ஓகே, வணக்கி விட்டுருங்க. நமக்கு தேவையான கொள்ளு பொரியல். ஓகே, கொள்ளு துவையலுக்கு வந்துட்டு நம்ம அவையே நல்லா வணக்கி ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அது ரெடி ஆயாச்சு, ஆறியாச்சு. இதோட கொள்ளு வேக வச்சு அரை வச்சு வச்சுருக்கேன். இது நமக்கு எவ்வளோ கொள்ளு பருப்பு தேவையோ அந்தளவு எடுத்துக்கலாம். நம்ம வணக்கின இந்த தக்காளி வெங்காயத்தோட கொள்ளு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்த போதும். சீரகம் ப்ளஸ் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துடலாம். மல்லித்தலை சேர்த்து இதை நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். கொள்ளு துவையலும் நமக்கு ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். Thank you for watching my video. Thank you guys.